Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even this month we would like to share the promise of God with you. இந்த மாதத்திலும் கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறோம். Let me read a verse from Exodus chapter 14 verse 14. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். The Lord shall fight for you and he shall hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். In another literal standard version, மற்றொரு மொழிபெயர்ப்பிலே it says Yahweh fights for you and you keep silent. யெகோவா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்று Everyone have battles in our lives. நாம் எல்லாருக்கும் வாழ்க்கையில யுத்தங்கள் உண்டு. And we all want to strive and take victory. நாம் எல்லாரும் இதிலே போராடி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். But this promise came to the Israelites when they were standing in a place where they did not know which direction to go ahead. இங்கே கர்த்தர் இவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எந்த சமயத்திலே கொடுக்கிறார் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாம் போகிற வழி என்னதென்று தெரியாத சந்தர்ப்பத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். God afflicted the Egyptian with all the plagues. கர்த்தர் எகிப்தியர்களை பல கொள்ளை நோய்களினால் வாதித்தார். And now after the death of the firstborn, இங்கே கர்த்தர் எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சாகடித்த பொழுது Pharaoh took an emotional decision and ordered the Israelites to go out of Egypt. பார்வோன் ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு முடிவை எடுத்து இந்த இஸ்ரவேலர்களை தன்னுடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு போகும்படி சொல்லுகிறான். Now that he had time to consider and he wanted to ordered his army to pursue them. இப்பொழுது பார்வோனுக்கு சொற்ப சமயம் கிடைத்த பொழுது இந்த இஸ்ரவேலை தொடர்ந்து செல்லும்படி தன்னுடைய ராணுவத்திற்கு கட்டளையிட்டான். Right from the Bible, from the beginning till the end, there were many battles that people had to face. இந்த வேதாகமத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஜனங்களுக்கு अनेक யுத்தங்கள் நடந்திருப்பதை நாம் பார்க்கலாம். In the history of Israel, God seemed to fight for them in two ways. இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்காக இரண்டு விதங்களிலே யுத்தம் பண்ணுகிறார். One way, God empowered them and he sent them to fight the battle. ஒரு விதத்திலே கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை அவர்களை பலப்படுத்தி இந்த யுத்தத்திற்காக அனுப்புகிறார். That is why when we read in Psalms 18:34, சங்கீதம் 18:34 நாம் படிக்கும் பொழுது David says, he teacheth my hands to war. தாவீது சொல்கிறார், என்னுடைய கைகளை யுத்தத்திற்கு தேவன் படிப்பிக்கிறார் என்று சொல்கிறார். God used to strengthen their arms for war and made them to go and fight the battle. கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுடைய புயங்களை பலப்படுத்தி இந்த யுத்தத்திற்காக போகும்படி அனுப்புகிறார். At that times, மற்றொரு சந்தர்ப்பங்களிலே God just fought the battle for them. கர்த்தரே வந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவதை நாம் பார்க்கலாம். As he did in the case of the Egyptians at the Red Sea. இங்கே சிவந்த சமுத்திரத்திலே கர்த்தரே வந்து யுத்தத்தை நடப்பிப்பதை நாம் படித்திருக்கிறோம். So why did Pharaoh has to come and pursue or chase the people of Israelites? பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதற்காக பின்தொடர்கிறான்? Pharaoh took 6 kinds of vows to follow after the Israelites. பார்வோன் இந்த இஸ்ரவேலை தொடர்ந்து பிடிப்பேன் என்று 6 விதமான ஒரு தீர்மானங்களை எடுக்கிறான். When you read in Exodus 15:9, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே there it says, the enemy said, I will pursue. இந்த சத்துரு சொல்லுகிறான், தொடருவேன். And I will overtake. நான் பிடிப்பேன். I will divide the spoil. கொள்ளையாடி பங்கிடுவேன். My lust shall be satisfied upon them. என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். I will draw my sword. என் பட்டயத்தை உருவுவேன். And my hand shall destroy them. என் கை அவர்களை சங்கரிக்கும். The sixth decision what Pharaoh took refers to the 6 kind of people who are waiting to defeat you. இப்படி பார்வோன் எடுத்ததான 6 தீர்மானங்கள் எதை காண்பிக்கிறது என்றால், 6 விதமான மக்கள் நம்முடைய ஜீவியத்திலே வந்து நம்மை பின்தொடர்வதை நாம் காணலாம். First he said, I will pursue. முதலாவதாக நான் தொடர்வேன் என்று சொல்லுகிறார். What does it say? இதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், the enemy doesn't want to prosper us. இந்த சத்துரு நாம் செழிப்பதை விரும்புவதில்லை. Secondly he said, I will overtake. இரண்டாவதாக பிடிப்பேன் என்று சொல்லுகிறார். Enemy wants to keep us as a slave. நம்மை அடிமையாக்க வேண்டும் என்று சத்துரு விரும்புகிறார். Such people never wants us to progress in our life. நம்முடைய ஜீவியத்திலே முன்னேறி செல்வதை அவர்கள் விரும்புவதில்லை. That shows the arrogance and pride of such people. அவருடைய கடின இருதயத்தையும் பெருமையும் இதை காண்பிக்கிறது. Thirdly he said, I will divide the spoil. மூன்றாவதாக கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்கிறார். Though Pharaoh had everything, பார்வோனுக்கு எல்லாம் இருந்த பொழுதும் still he had insatiable desire. அவனுக்கு இன்னும் தொடர்ந்து அவனுக்கு ஆசை இருந்தது. இன்னும் அவனுக்கு தீராத ஆசை இருந்தது. There might be people who wants to plunder everything from you. உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சிலர் விரும்பலாம். Even if they have everything, those people want to still plunder everything from you. அவர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் உங்களிடத்திலிருந்து எதையாகிலும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று விரும்பலாம். They are like as we read in Proverbs,
நாம் நீதிமொழிகளிலே படிப்பதை In போல 30:15, 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே they are like the leech that had two daughters crying, "Give, give." தா தா என்கிற குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு என்று நாம் படிக்கிறோம். அதே போல There are three things that are never satisfied. A fourth thing say it is not enough. திருப்தி அடையாத மூன்றும் உண்டு, போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு என்று நாம் படிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There are people who wants to plunder you. சிலர் நம்முடைய ஜீவியத்தில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று வரலாம். And fourthly, what did Pharaoh say? நான்காவதாக பார்வோன் சொல்வது என்ன? My lust shall be satisfied upon them. என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். They are reckless and cruel people. அவர்கள் பொறுப்பற்ற மிகவும் கடினமான ஜனங்கள். They are not satisfied with what they have. அவர்களிடத்தில் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதில்லை. But they want to be satisfied by plucking everything from the people of God. கர்த்தருடைய ஜனங்களிடத்தில் இந்த எடுத்துக்கொண்டு போய் அதிலே திருப்தி அடைகிற ஜனங்கள். And fifthly, what he said? ஐந்தாவதாக என்ன சொல்லுகிறார்? He said, I will draw my sword. என் பட்டயத்தை உருவுவேன். It talks about the thirsting for blood. இவர்கள் இரத்த பிரியர்கள். Waiting that something or the other should happen to you. உங்களுக்கு ஏதாகிலும் சம்பவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். Even last week in our church, கடந்த வாரத்திலே எங்களுடைய சபையிலே there was one man who came after the fasting prayer. எங்களுடைய உபவாச ஜெபத்துக்கு பிற்பாடு ஒரு மனிதன் வந்தார். As we were about to leave the church, and that man came and stopped us on the road. நாங்கள் உபவாச ஜெபத்தை முடித்துவிட்டு நாங்கள் வரும்பொழுது ஒரு மனிதன் வந்து ரோட்ல எங்களை தடுத்து நிறுத்தினார். And he said, Pastor, if you come tomorrow to this place, I will chop you into pieces. நாளை நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் உங்களை துண்டு துண்டாக வெட்டி போடுவேன் என்று சொன்னான். What does it denote? இங்கே குறிப்பிடுகிறதான காரியம் என்ன? The devil wants to stop the ministry what we are doing for God. சத்துரு நாம் செய்கிறதான ஊழியத்தை தடை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறான். Perhaps there could be enemies who have risen against your ministry that you should not proceed. ஒருவேளை சத்துரு நீங்கள் செய்கிறதான ஊழியத்தை தடை பண்ண வேண்டும் என்று விரும்பலாம். Pharaoh had the same spirit, thirsting for blood. இந்த பார்வோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு இரத்த பிரியனாய் அவன் காணப்பட்டான். That is why he said, I will draw my sword. அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய பட்டயத்தை உருவுவேன் என்று சொல்லுகிறான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So with that intention he was coming and chasing the Israelites. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவன் இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து வருகிறான். And lastly what he said, கடைசியாக அவன் என்ன சொல்லுகிறான்? My hand shall destroy them. என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று சொல்லுகிறான். These people, they are waiting for our destruction. நம்முடைய அழிவிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவர்கள். But God has not kept us for destruction. ஆனால் கர்த்தர் நம்மை அழிவுக்கென்று வைப்பதில்லை. The psalmist says, our soul is escaped as a bird out of the snare of the fowler. சங்கீதக்காரன் சொல்கிறான், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று என்று சொல்கிறான். Are you surrounded with such kind of people? நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்டதான ஜனங்களுடைய மத்தியிலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? Jesus said, and a man's foe shall be his own household. ஒருவேளை நம்முடைய வீட்டாரே நமக்கு சத்துருக்களாக காணப்படலாம். So what are we supposed to do now? நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? During such occasion, God is saying, let's not fight the battle. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம் என்று சொல்கிறார். Perhaps you might be surrounded with people who are constraining you to come for a battle. ஒருவேளை இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களை வந்து நெருக்கி ஒரு யுத்தத்திற்காக புறப்பட்டு வரலாம். But what God is saying here, ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? You don't need to fight the battle. நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம். But I will fight the battle. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். Why should God tells us not to fight against such people? இப்படிப்பட்ட ஜனங்களோடு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறதுக்கான காரணம் என்ன? There are two things. இரண்டு காரணங்கள். When you read in Exodus 15 verse 3, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, The Lord is a man of war, the Lord is his name. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். He is mighty to do the battle for you. கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை நடப்பிப்பதற்கு மகத்துவ வல்லமை உள்ளவர். You don't need to fight the battle. நீங்கள் யுத்தங்களை நடப்பிக்க வேண்டாம். In case if we go and fight the battle, what will happen? நாம் சென்று யுத்தங்களை நடப்பித்தால் என்ன சம்பவிக்கும்? When we read about David, it is said, you are a man of war and you have shed blood. கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு யுத்த மனுஷன், நீ இரத்தத்தை சிந்திருக்கிறாய். So therefore you cannot build an house for my name. அதனால் என்னுடைய நாமத்திற்கென்று நீ ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது என்று சொல்லுகிறார். Child of God, if you go and fight with such people, remember you cannot build up your life, you cannot build up a temple for God. நீங்கள் இப்படிப்பட்ட யுத்தங்களை நடப்பிப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தையோ அல்லது கர்த்தருடைய ஆலயத்தையோ கட்ட முடியாது. So do not fight the battle. அதனால் நீங்கள் யுத்தங்களை நடப்பிக்க வேண்டாம். All that God expects from us is to be quiet.
கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதான காரியம் என்னவென்றால் நாம் மௌனமாய் இருக்க வேண்டும். The word of God says in Isaiah, in quietness and in confidence shall be your strength. ஏசாயாவிலே நாம் படிக்கிறோம், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று நாம் படிக்கிறோம். God wants to demonstrate his mighty power to his people. கர்த்தர் தம்முடைய ஜனத்திலே அவருடைய மகத்துவமான வல்லமையை காண்பிக்கும்படி விரும்புகிறார். If God is for us, who can be against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பவன் யார்? The Lord can make a way where there is no way. ஒரு வழியும் இல்லாத இடங்களிலே கர்த்தர் நமக்காக வழிகளை உருவாக்குகிற தேவன். Don't fight your battle with the people. நீங்கள் மற்றவரிடத்திலே சென்று உங்களுடைய யுத்தங்களை நடப்பிக்க வேண்டாம். Let God fight and you will see a great salvation. கர்த்தரே உங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கட்டும், நீங்கள் ரட்சிப்பை காண்பீர்கள். Even in this month of November, may the Lord make all the wars to cease for you. இந்த நவம்பர் மாதத்திலும் கர்த்தரை உங்களுடைய யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுவாராக. Let God fight the battle for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கட்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். we go.